ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன் வீடியோவுக்கு கீழே. தென் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. இவங்க எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இவங்க பேசச்ச அதனுடைய ஒரு புரிதல் இருக்குது. இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை கம்மி பண்ணணும். சரிங்களா? நிறையா பேர் வந்து இந்த ஓவர் ட்ரேட்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ யதார்த்தமாக ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம். இவங்க இருக்கிற சிப்லாவை எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது நான் தொடர்ச்சியாக லாபம் பண்ணணும், எனக்கு லாஸே வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பிகினராக இருக்கீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப அனுபவசாலிக்கு இப்போ நான் சொல்கிறது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஸ்டாக் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்லி கேண்டில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நம்மகிட்ட வந்து மொத்தம் 100 ஸ்டாக் இருக்குது. நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 50 இருக்குது. இது எல்லாமே நல்ல டேர்ன் ஓவரில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ உங்களுக்கு இதில் வாங்குறதுலேயும் விற்கிறதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதாவது டக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், முடாவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அப்போது இந்த மாதிரியான ஸ்டாக்கில் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வராதான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் வரும். ஒன்றுமே இல்லை, மார்னிங் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 5000 ஸ்டாக் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஸ்டாக்கில் அப்ளை பண்ணி பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. சரிங்களா? அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்குமே சம்டைம்ஸ் கிடைக்கிறாள். நீங்கள் 1000 போட்டாலுமே சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டேங்க. சரிங்களா? அப்போ இதுலேயே அந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஊர் பேர் தெரியாத கம்பெனியில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போது மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து ரொம்ப மிகவும் முக்கியமானது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதே 3 ட்ரெண்டு தான். சரிங்களா? ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஸ்லைட்லி அப் ட்ரெண்டும்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இதுதான், நீங்கள் பை சைட் போகிறீங்களா செல் சைட் போகிறீங்களா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட 100 ஸ்டாக்கில் நீங்கள் அப் ட்ரெண்டில் மட்டும் ஒரு 5 ஸ்டாக் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சாட்டர்டே சண்டே உட்காந்து ரிசர்ச் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ளாட்டில் பை சைடும் போகலாம், நீங்கள் செல் சைடும் போகலாம். இப்போ அப் ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை சைடும், ஃப்ளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை செல் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். டவுன் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் செல் சைடு மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? அப்போது இதில் ஒரு 5 ஸ்டாக், இதில் ஒரு 5 ஸ்டாக் இதில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது அந்தளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பட் ஆனால் ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். சரிங்களா? புரியாதவங்களுக்கு யதார்த்தமாக பண்ணச்சா. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே நார்மலாக நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஜிக்ஸாக் மோடு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ளாட் மோடு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இது ஒரு ஃப்ளாட் மோடில் இருக்கா. இப்போது இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்போர்ட் லைன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? இதை சப்போர்ட் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா மந்த்லி கேண்டிலில் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா ரெட்டாக இருந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் வரட்டும். இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுங்கள். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ நான் இந்த டோஜி கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணுறேன். இந்த கேண்டிலை நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன் இந்த இடம். ஸோ இதுக்கு இடையில் உள்ள ப்ராஃபிட் என்னங்கிறத நீங்களே இங்கே பாருங்கள். இதை 80ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? 580ன்னு எடுத்துக்கோங்க. இதை 593ன்னு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே இங்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதனால் மந்த்லி கேண்டிலை எப்போதும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அப் ட்ரெண்டு.
ஸோ ஆனால் சப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக உறுதி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது இங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்களேன், ஒரு க்ரீன் கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து நான் இதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா எனக்கு இங்கே ஹியூஜ் லாஸ் இருக்கே அப்படின்னு தோணும். சரிங்களா? இப்போ இது ஒவ்வொரு கேண்டலுமே மந்த்லி கேண்டில். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஹிண்ட்டு, இதை என்ன பண்ணுங்கள், நெஃப்டி சார்ட்டை எடுத்துக்கணும். சரிங்களா? நெஃப்டியில் நீங்கள் மந்த்லி கேண்டில் போட்டுருங்க நெஃப்டியில். ஏன்னா இந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது யார்? இப்போ இதுக்குள்ளே 50 கம்பெனி இருக்குது. இப்போ நெஃப்டிக்குள்ளே 50 கம்பெனி இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 21,894 இருக்கா. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த 50 கம்பெனியை என்ன ஆகுதுங்கிறது. இப்போது இதை நல்லா கவனிங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் இந்த மந்த் ட்ரேட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இன்றைக்கி டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த கேண்டில் எப்படி இருக்குது, க்ரீனாக இருக்கா. இந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிப்லாவில் நீங்கள் செல் என்ட்ரி ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கில், அதாவது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வர ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? க்ரீனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிப்லாவில் பை சைட் ட்ரை பண்ணணும். இப்போது சிப்லா வந்து ரெட்டாக இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 50 கம்பெனி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு பை சைட் போகணுமா செல் சைடு போகணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, நெஃப்டி தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் வந்து 1ஆம் தேதியே பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு 10ஆம் தேதி பண்ணலாம், 15ஆம் தேதி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த மந்தோட கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ரீனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்கும். இதில் ஒரு பிரேக் அவுட் பண்ணச்சா இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இது கூட கொஞ்சம் ஷேடோ விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. ஒரு கேண்டில் க்ரீனாக இருந்து இந்த க்ரீனை ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன அட்வான்டேஜ் அதிகம். சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே பெரிய வேலை. சரிங்களா? சரியான டைம் சரியான என்ட்ரி கொடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஸோ இது யதார்த்தமாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷனில் இதை இப்படி நீங்கள் பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்படி ட்ராவல் ஆகும்போது நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாரக்கணக்கில் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா இப்படி மேலே ஏறச்ச புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இங்கே கிடைக்கும். சரிங்களா? டே ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இது திரும்ப நீங்கள் கீழே விழுந்தாலும் இங்கே ப்ரீமியமில் மூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிற வார்த்தை புரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு புரியும். ப்ரீமியம் ஏறாது, கன்ஃபார்ம் ப்ராஃபிட். சப்போஸ் சரி ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி கீழே சரிஞ்சிட்டுனா கூட நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனை ஒரு செல் பண்ணலாம். கால் ஆப்ஷன் கீழே விடும். அப்புறம் வீக்லி கேண்டில் போட்டு வீக்லி அனலைசிஸ் பண்ணி திரும்ப மேலே போகுமா கீழே போகுமான்னு கணிச்சிட்டிங்க, திரும்பியும் மேலே தான் போவார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கீங்களா. ஏன்னா செல் பண்ணியிருக்கீங்க, காலை பை பண்ணால் தான் மேலே போக போக லாபம். செல் பண்ண கீழே கீழே இறங்கணும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா இது என்னாகும், இது மேலே போகும், கீழே இறங்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சிச்சு, இதை ரிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், லாஸ் இல்லாமல் தப்பிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. Okay guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.